மேம் அர்ஜென்ட் மேம் ரெஸ்ட் ரூம் போகணும் ப்ளீஸ். அதெல்லாம் விட முடியாது. மூடிக்கின்னு கிளாஸை கவனி, புரிஞ்சுதா? அந்த மேம் யாரையுமே ரெஸ்ட் ரூம் போக விடாது. பக்கத்து கிளாஸ் பையன் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவனும் உன்ன மாதிரி தான் அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போன சொல்லிட்டு கேட்டான். இந்த மேம் விடவே இல்லை. கடைசியில் அவ இறந்து போயிட்டான். இப்போ உனக்கோ அதே நிலைமை தான் வரப்போகுது. அப்படி வரக்கூடாதுன்னா உடனே என்னை எடுத்து மாட்டிக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடு. அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. முடியுமா பேக் நம்மளால? கண்டிப்பாக முடியும். நான் உனக்கு உதவி செய்கிறேன். அங்கே பார், கதவு திறந்துதான் இருக்கு. சீக்கிரம் ஓடு ஓடு. ஓடிட்டேன். ஏய் நில்லு உன்ன. வா, ஒருவேளை பற்றி டீச்சர் தப்பிச்சிட்டோம். முதல்ல டோரை வந்து லாக் பண்ணி விட்டுருவோம். அப்பா, ஒருவேளை உள்ள வச்சு அடைச்சாச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போவோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே தூரத்தில் இருக்கு பாருங்க, அதுதான் ரெஸ்ட் ரூமு. இப்போ இவ்வளோ தூரம் வேறு போனோமா? கவலைப்படாத, உனக்கு உதவி செய்யறதுக்கு உன்னுடைய நண்பன் நான் இருக்கேன். என்ன இது, கீழே வந்து 15 வாட்டி மேலே பார்த்தீங்கன்னா விழக்கூடாது. 15 வாட்டி மேலே விழுந்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்லேயே பூப் பண்ணிடுவோமா? விடக்கூடாதுங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போவோம். அலைக்கா பற்றி ஜம்பிக்க போட்டோம். என்னங்கடா இது ஸ்கூலில் வேறு என்ன தான் அங்கங்கே உடச்சி விட்டுருக்கீங்க. ஒருவேளை இந்த ஸ்கூலை கட்டின கொரோனா பேட்சாக இருப்பான் போல இருக்கு. இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. வந்துட்டேங்க. ஏய் என்ன அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போனோமா? இது என்னோட ரெஸ்ட் ரூம். இங்கெல்லாம் உன விட முடியாது. இங்க இருந்து கிளம்புடா. டேய் குண்டா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா, என்ன விட்றா. என்ன ஒரு பயங்கரமான சிரிப்பு. நீ எதுக்கோ கவலைப்படாத. இந்த இடத்துல கண்டிப்பா இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். வா போய் அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னது இன்னொன்னா? என்னடா இது, இந்த இடத்துல இந்த டாய்லெட்டை அடைச்சா குத்தியோட ப்ரெஷ்லாம் வந்து மேலே தொங்க விட்டுருக்கீங்க. இப்போ இதில் வேற பார்த்தீங்கன்னா மாட்டாமல் போகணுமா? நான் அப்படி என்னத்தரா கேட்டேன், ரெஸ்ட் ரூம் போகணுன்னு கேட்டேன், அது கூட விட மாட்டீங்களா? அப்படி என்னடா ஸ்கூல் இது? இது என்ன இடம்? ஓ கேன்டீன் இது. அதாவது இவங்களாம் இப்போ தான் அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. இவனுங்க வேற ஃபேவரட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. தள்ளி விட்றாத. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்லோட்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோடு தான் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு இடத்த வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மளோட லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப்பும் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க. 15 வாட்டி மேலே வலிக்கு கீழே விழுந்தா பார்த்தீங்கன்னா பேண்ட்லேயே பூ போய்ட்டு வர பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டானுங்க. நம்ம ஒண்டி 15 வாட்டி மேலே கீழே விழுந்தோம். இந்த ஸ்கூலே பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து தான் சிரிக்கும். என்ன இது, மேலே பார்த்தீங்கன்னா ஐடின்னு எழுதியிருக்கானுங்க. எதுக்குன்னு தெரியலையா? ஐயோ, இதுக்கு தான் ஒளிய சொன்னானுங்களா? அப்போ புரியல, இப்போ புரியுது. எவனாவது மேலே டாய்லெட் பேப்பர்லாம் உருட்டி விடுறது. அடா பாவீங்களா, மனுஷங்கடா நீங்களா? மனுஷனாடா நீங்கலாம். மேலே ஏறி வர்றோம், ஒதுங்கி நெல்லு. கீழே இறங்க சொன்னா அட எகிறோம் பல்லு. ஓடு. கொஞ்சம் விட்டுனால போய் நம்ம பல்லு எகிரிட்டு இருக்கோம். ஏன்னா அது மேலே விழுந்தா அவ்வளோதான். வந்துட்டோங்க. இது என்னது, ஜிம் ஏரியாவா? ஐயா, என்னடா இது, காற்று வேற அடிக்குது. இதில் வேற மாட்டாம போனோமா? அதோ இருக்குங்க ரெஸ்ட் ரூமு. வந்துட்டாங்க. இல்லை கவுந்துட்டேன். போச்சுடா. கை கேட்டது வாய் கேட்டாத மாதிரி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமோ பார்த்தீங்கன்னா போக முடியலையே நம்மளால. சரி, எதுக்கும் விட்டு கொடுக்க வேணாம். இதுக்குள்ளே கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் இருக்கும், தேடி பார்க்கலாம். என்னடா இது, எல்லாம் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஓ ஸ்கூல் ஏதோ ஈவெண்ட் நடக்குதா? இது என்ன கேம் தெரியுதா? அதாவது அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை வந்து தூக்கி போடுவாங்க. இப்போ யார் கீழே பால் இருக்கும் அவனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி சேஸ் பண்ணிட்டு வரவங்க கிட்ட மாட்டாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல் பாயிண்ட்டுக்குள்ளே போனோம். நம்ம ஊரில் ஃபுட்பால் ப்ளே பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இந்த கேமை ப்ளே பண்ணுவாங்க. எனக்கு அந்த கேம் பேர் என்னன்னா தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். இங்கே யாருன்னே தெரில, மண்ணில் பட்டு கிடந்தானுங்க. அவனுங்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அலையக்கா தாண்டி வந்துட்டோம். என்னடா இது, இது வந்து பார்க் ஏரியா. ஒரிஜினல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக ஒரு ஜம்பிங் வந்து போட்டுருவோம். ஸோ நம்ம சொன்ன கேம் தாங்க. அந்த பாலை பார்த்தீங்கன்னா தூக்கின்னு பார்த்தீங்கன்னா ஓடுறானுங்க. மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சேஸ் பண்ணுறானுங்க. ஒருவேளை இவனுக்கு கையில் மாட்டினா கூட நம்ம கதை முடிஞ்சிருமோ? எதுக்கு ரிஸ்க்கு? மாட்டாமே பார்த்தீங்கன்னா போலாம். எப்பா, என்னடா இது பூசுக்கு திரும்புறீங்க? இங்கே பாருங்களேன், ஒரு பெரிய உருவம் இங்கிட்ட கூட போய் சுற்றின்னு கிடக்குது. நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிங்கன்னே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். அந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ எங்கே போகிறது? இவன் அப்படிக்கா போகிறான். அந்த பக்கம் ஒரு டாய்லெட் பேப்பர் தான் இருக்குது. நான் அவன் பின்னாடி போய் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இது என்னடா இது, இங்கே ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்குது. இந்த பக்கம் வந்து வழி கிடையாதுங்க, அது சும்மா பார்த்தீங்கன்னு வச்சுருக்கானுங்க. இப்போ நான் போன்ற வழி இதுதான். டேய்
என்ன கர்மண்டா இது? இங்கே பாருங்களேன், அங்கங்கே பார்த்தீங்கன்னா என்னதை போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் இவன் இடத்துல இருந்தேன்னா நானும் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா என் வேலையை வந்து முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, இவன் எல்லாம் பண்ண மாட்டானே. என்ன போட்டிருக்கானுங்கன்னா, இந்த இடத்துல பூப் மான்ஸ்டர் இருக்குது, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கானுங்க. அது என்னடா பூப் மாஸ்டரு, அதையும் பார்த்துருவோமே. வந்துச்சுன்னா அதே 4 தட்டி பார்த்தீங்கன்னா ஓட விட்டுற வேண்டியதா. ஐயா, என்னது இது? இதுதான் அது பூப் மாஸ்டரா? அப்போ புரியல, இப்போ புரியுது. ஓடுறா 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 ஓடுறா. என்ன இது, நம்ம கிட்ட வர 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 அது புரிஞ்சிருச்சு. எஸ், வழியாக பார்த்தீங்கன்னா மொபைல் டாய்லெட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோங்க. என்ன அர்ஜென்ட்டு. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இடத்தையோ ரிலீஸ் பண்ணுற வேண்டியதா. என்னது இது, போச்சுடா. நமக்கு ரியல் லைஃப்பில் தான் லக் இல்லை சொல்லிட்டு பார்த்தா கேமில் கூட லக் இல்லைங்க. கடைசியில் பாருங்கள், கையே பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டானுங்க. இது வந்து ஜிம் ஏரியா. கண்டிப்பாக ஜிம்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஒரு ரெஸ்ட் ரூமை தேடி நம்ம அலையிறோமே. என்னத்த சொல்கிறது, டேய் என்னடா ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண விட்டீங்க. என்ன இந்த நிலைமையில் போய் நல்ல வேலை வால் அடி வாங்கியிருந்தா என்ன ஆகிறது? என்னடா இது கீழே ஆசிட்லாம் ஊற்றி வச்சுருக்கீங்க, என்னங்கடா நடக்குதுங்க? அதனால அது சியர் கேர்ள்ஸா ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா சியர் வேறு பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. கமான் யூ கேன் டூ இட் சொல்லிட்டு அடப்பாங்களா. நம்ம சும்மா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வராது. ஒரு அவசரத்தில் இருக்க போதும் பார்த்தீங்கன்னா வந்து சியர்லாம் பண்ணுறாங்க. சார் நம்ம அழகில் பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சியர் பண்ணுறாங்க பாருங்களேன். அழகா பொண்ணு நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்த்து அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தால் மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ட்ராப்பு நமக்கு வைக்கிறாங்க பாருங்க. ஏன்னா நம்மளாம் லெஃப்ட்ல கையை போட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரெயிட்டா போற ஆளுங்க. இதெல்லாம் மாட்டுவோமா? இப்போ கொஞ்சம் விட்டுனாலும் இதெல்லாம் மாட்டிட்டு இருப்பாங்க. மாட்டினா சரக்கு அடிச்சு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருப்பேன். மானமே பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். இங்கடா ஏகப்பட்டு வச்சிருக்கீங்க. டேய், ஏதோ இந்த கேக்கு மேலே டிசைனை க்ரீம் போட்ட மாதிரி பாருங்களேன். இவனுங்களும் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருக்கானுங்க. பார்த்துட்டேன். அதோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. சீக்கிரம் ஓடு. இதுக்கு மேலே என்ன எவ்வளோனாலே தடுக்க முடியாதுங்க. இதுதாங்க கடைசி ட்ராப்பு. வாராலே போடே, வாராலே கட்ட பொம்மை ஊர் எனக்கு, கேட்டவனு பேர் எனக்கு. இவனை ஓன் நேரத்தில் ஓடி கிடக்கிறான். ஓ, நெட்டு பிரச்சனை போல இருக்கு. வரட்டா மாப்பிள்ள. டேய் நீ என்னடா பண்ற? ஆஹா, இவன் இந்த ஜிம் மாஸ்டர் போல இருக்கு. ஐயா, இவனுக்கு வேற அர்ஜென்ட்டா வருது போல இருக்கு. நிக்காதடா, ஓடுறா சீக்கிரம் டாய்லெட்டுக்குள்ள போடா. அட மலமாடு, நமக்கு முன்னாடி வந்துட்டானே. போச்சுடா, நார் அடிச்சிட்டாங்க டாய்லெட்டை, நார் அடிச்சிட்டான். அவ்வளோதான், நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த இடத்துல இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதுக்கான வழி இதுதான். அது வழியே போய் முயற்சி பண்ணிப்பாரு. என்னது, மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கணுமா? போ, இங்க பாருங்களேன், விஷவாயு பரப்பிட்டான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஸ்கூலை இழுத்து மூட வேண்டியதா. நம்ம இந்த ஸ்கூலில் சுற்றுக்கு இதை விட்டு வெளியே போயிருந்தா கூட வீட்டுக்கே போய் சேர்ந்துருக்கலாம் போல இருக்கு. கடைசியில் இப்படியே ஆயிடுச்சுன்னு நிலமை. இந்த பக்கம் போக சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் போட்டிருக்கானுங்க. ஆமாம், இது நான் வழி. நம்ம இப்படிக்கா பார்த்தீங்கன்னா போய் தான் பார்ப்போம். இங்கே ஏதோ வெண்ட் இருக்கு. என்னடா இது? அட, இது அந்த ஜிம் மாஸ்டருங்க. ஏண்டா டேய், கக்கூசு நாரச்சல் மட்டும் இல்லாமல் உட்காந்துன்னு வேறு கிடைக்கிறியா? இங்கே என்ன பண்ணுற மட்டும் போயிரு. நான் ஒண்டி இடத்துல இருந்தால் வச்சுக்கோங்க, அப்படியே அந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே வேலையை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிருப்பேன். என்ன பண்ணுறது, இவன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டான். நமக்கு முன்னாடி வேறு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா போகுது. அந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அதாவது வெளியே போகிறதுக்கோசம் நான் சொல்கிறேன். ஏன்னா அதுவும் நம்ம விளையாட வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது நம்ம எங்கே கூட்டு போக தெரியலையே. அடாப்பாவீங்களா, கடைசி குப்பை தொழிலே போட்டிங்களா? என்ன ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது வந்து யாருமா நீ? ஓ, கேஃபிட்டேரியா. நம்ம அங்கே பார்த்தோமே எல்லாரும் சாப்பிட்றீங்கன்னாங்களே, அது இந்த இடம் தான் போல இருக்கு. என்ன கருமண்டா இது? இதுதான் இந்த ஸ்கூலோட கிச்சனே பாருங்களேன், கன்றாவியா கிடக்குது. கழுவாத தட்டுங்க, கீழே ஃபுல்லாக ஆசிடு. என்னடா இது? ஓ, அப்போ நம்மளும் இந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கோமா? அதனால தான் வயிறு கனமுடா பண்ணிக்கிட்டு இருக்கு. சே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தப்பி தெரியும் ஸ்கூலும் தண்ணி கூட குடிக்கூடாதுங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இதை சொல்லி தான் பேக் வந்து நம்மளை வந்து கலாய்க்குது. நீயே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது தானே சாப்பிட்ட சொல்லிட்டு. என்னடா இது, ஆக்டோபஸ்லாம் வளர்த்தி வச்சிருக்கீங்க. இது கேஃபிட்டேரியாவா இல்லை வேற என்னன்னே தெரியலையே. அதுவும் இருக்குங்க ரெஸ்ட் ரூமு. எப்பா, எங்கே இருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம அவ்வளோ தூரம் வேற பார்த்தீங்கன்னா போனோமா? சரி போவோம். மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதுக்கு எஜமானன். கழுத்து வெறிக்கும் காசு இருந்தால்
அதுதான் உனக்கு எஜமானன். இப்படி பாட்டு பண்ணீங்கன்னா சும்மா கெத்தா வந்துட்டோமா. பார்த்து பிடிச்சதான் மறக்காம வீடியோக்கு பார்த்து லைக் போட்டு கொஞ்சம் ஐப்பம் பார்த்து ஏற்றி விட்டுருங்க. இதை பாருங்களேன், இந்த சாப்பாடை சாப்பிட்றா அந்த பொண்ணு இந்த இடத்துல காலியாகி கிடக்குது. நல்ல வேலை நம்ம அந்த அளவுக்குலாம் சாப்பிட்டுனா நம்ம நிலமையும் அதே தான். நல்லா இது சுத்தலாம் விட்டுட்டு இருக்கீங்க. சுத்துதே பூமி. சுப்பா கேக் வெட்டுற மாதிரி பாருங்களா, ஆளுங்களை வெட்டுறதுக்கு கத்தியெல்லாம் செட் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம சிக்குவோமா? அப்படியே இங்கே ஒரு ஓட்டம், அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. இது டைம் வச்சு குதிக்கணுமா? டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கிராசிங்கை போட்டுருவோம். அடுத்து எங்கடா போகிறது, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறமா அங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து நெருங்கிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ட்ராப்பு. கடைசியில் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நம்மளை என்னென்ன வேலை பண்ண வைக்கிறானுங்க பாருங்க. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. வந்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக போகலாம். ஏய் இவ்வளோ நேரம் சும்மா இருந்துச்சு, எவ்வளோ கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருக்க மாட்டேன். போச்சுடா. நீ விட்டு கொடுக்காத. ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு ரெஸ்ட் ரூமும் இருக்கு. அதுக்கான வழி அங்க இருக்கு. என்னது இன்னொரு ரெஸ்ட் ரூமா? என்னன்னா இந்த பேக் நம்மள ஒன்றும் எத்தனை ரெஸ்ட் ரூம் கூட்டு போகுது தெரியலையே. சரி போய் தான் பார்ப்போம். இவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். ஏன்னா விடாமுயற்சி தான் எனக்குமே விஸ்வரூப வெற்றி. என்னப்பா கருத்தூசி போடுற? இது என்ன ரூம்டா? தெரபி. ஓ, அதாவது நமக்கு மோட்டிவேஷனலாக ஸ்பீச் கொடுக்குற இடம் இது. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போகிறான்னா. அதாவது இவனா சொல்கிறானா, நீ எதை நினச்சி வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னால் வந்து ரெஸ்ட் ரூமாக கண்டுபிடிக்க முடியல, அதானே? நானும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணியிருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத. இந்த இடத்துல கடைசியாக இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதை நீ முயற்சி பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிரு. என்னது இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்கா? தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஆனால் என் வாழ்க்கையிலே முதல் தடவையா ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிக்கிறத சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நமக்கு திரஃபி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா. ஆனால் இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் நான் கேட்பேன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட கடைசி ரெஸ்ட் ரூம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட் ரூம். ஆனால் இதுக்கு போகணுன்னா ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் போகணும். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ தாண்டிட்டோங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதையும் கண்டிப்பாக நம்மளால் தாண்ட முடியும். அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. இப்போ இப்படி போகிற மட்டும் பாருங்க. ஒரு சூறாவளி கிளம்பியதே, பொட சிவ தாண்டவம் ஆடுகிறதே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா டைமிங். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஜிம் ஏரியாவில் நல்லாவே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். போச்சுரா, ஓவர வாய்ப்பு இஷ்டம் போல இருக்கு. நல்லா வேலை செக் பாயிண்ட்டை தொட்டுட்டு விழுந்தனால பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் மாட்டாம போனோமா? இதெல்லாம் ஒரு மேட்ரா? மேலே ஏறி வர்றோம், ஒதுங்கி நில்லு, கீழே இறங்க சொன்னா அட எகிறோம் பல்லு. போயிடு. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் மிஸ். அடுத்த செக் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக நான் ஒரு 2 வாட்டியும் 3 வாட்டி தான் பார்த்தீங்கன்னா விழுந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு 12 சான்ஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. போயிடு. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். இந்த தண்ணியில் கால் வச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சரக்கு அடிச்சிடா விழுவோம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. கம்முன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங்கை போட்டுட்டு இப்போ ஓடுவோம். பார்த்துட்டேங்க அந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்துட்டேன். கடைசியில் ரெஸ்ட் ரூமெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற நிலம வரும்னு நினச்சி கூட பார்க்கல. வந்துட்டேன். இந்த தடவை எவனாலும் என்னை தடுக்க முடியாதுங்க. தடை விடுதலை விழிகளில் பாரடா பகை வளர்த்துட்டா. இதுக்கு மேலே பாட்டு எனக்கு தெரியாதனால பார்த்தீங்கன்னா நான் பாடி அசிங்கப்பட விரும்பல. அதனால பார்த்து அந்த பாட்டை அப்படியே நான் இதுவரை கட் பண்ணிடுறேன். இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு. வந்துட்டோங்க. கமான். முன்னால் வாடா. உன்னால் முடியும் தோலா. எஸ், ஒரு வழியா வந்துட்டேன். எல்லா தடைகளையும் பார்த்தீங்கன்னா தாண்டிட்டேன். இப்படா போச்சுடா இந்த டீச்சரா. உன்னால ரெஸ்ட் ரூமுக்கு போக முடியாது. அதுக்கு நான் உனக்கு விட மாட்டியா? இப்போ மூஞ்சில் என்ன விட்ற மட்டும் பேரு. இந்த டாய்லெட்டை குத்தி ஒரு ப்ரஷ்ஷை வந்து நம்ம கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சரை காலி பண்ணி ரெஸ்ட் ரூம் போட வேணான்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு பாருங்களா 700 லைஃப் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அது கையே ஆட்டுது. என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. என்ன நம்ம வெட்டக்கிட்ட ட்ரை பண்ணுதா? அது என்னமோ ட்ரை பண்ணிட்டு போட்டோம். இந்த குச்சிக்கு என்னோட அது லேசர் விடுது. இதை தான் அப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்ததா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்னங்க இது, இந்த ஒரு டாய்லெட்டை கொடுத்துற ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா? இதை கரெக்டாக அது மூக்கு கண்ணாடி இருக்குது பாருங்க. அந்த மூக்கு கண்ணாடியில் மேலே தூக்கி அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து முடிச்சுட்டு நிம்மதியாக போய் ரெஸ்ட் ரூம் போகலாங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி பாஸு. கமான். இன்னும் 2 ஷாட்டு, அதோட பார்த்தா கதை முடிஞ்சுது. நம்ம பேக் வேறு பாருங்களேன். தயவு செஞ்சு இந்த பையனை ரெஸ்ட் ரூம் போக விடுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெஞ்சின் கிடக்குது. பேக், நீ எதுக்கு அதுக்கிட்டலாம் கெஞ்சுற? அது கதை வந்து இப்போ முடிய போகுது. இன்னும் 2 அடி அடித்து அது கதையை முடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக உள்ளே போகலாம். இதோட நீ தீந்த ரெஸ்ட் இன் பீஸ். அவ்வளோதான், வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டோங்க. இப்போ நிம்மதியாக உள்ளே போவோம்.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வெற்றிகரமாக பல தடைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ண போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரோப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கடை சேனலில் போட்டிருக்கோம் ஓல்ட் வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாத்ரூமை நான் அடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா அவனுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி இல்லையா, கை கழுவாம தான் பார்த்தீங்கன்னா வெளியே வரா. சரி நமக்கு ஒன்று தான் தெரிய போகுது, கை கழுவ சொல்லிட்டு வேற எவனுக்கு தெரிய போகுது. யாரா நீங்க? ஐயா இப்போ ஊருக்கே தெரிஞ்சிச்சிங்க நம்ம கை கழுவ சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளை கலாய்க்கிறானுங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு கை கூட கழுவ மாட்டியா சொல்லிட்டு சே ஒரே அசிங்கமாக போச்சுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் இப்படி அசிங்கப்படுத்துங்கண்ணா பேண்ட்லேயே போயிட்டு இருப்பேன். போங்கடா. நீங்கள் உன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட மறக்காம தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.